என் மூத்த தோழர் ஒருத்தரு, இங்க ஒரு மனுஷனோட பிறந்த நாளோட இறந்த நாள் தான் அதிகமா கொண்டாடணும்னு சொன்னாரு. ஏன்னு கேட்டேன். அவன் பொறக்கும்போது, அவன் பொறப்போட அடையாளம் தான் இங்க அடையாளமா இருக்கும். ஆனா, அதே அவன் மறையும்போது, அவன் இந்த உலகத்துக்கு என்னலாம் செஞ்சானோ, அது எல்லாமே இங்க அடையாளமா இருக்கும் அப்டின்னாரு. ஆகஸ்ட் 5 ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் நம்மள விட்டு மறைந்த நாள். இங்க ஏங்கல்ஸ்ன்னு சொன்னதும் எல்லாருக்கும் மார்க்ஸ் தான் கண்ணு முன்னாடி வந்திருப்பாரு. ஏன்னா, அவர் மார்க்ஸோட நண்பன் அப்டிங்கன்னு சொல்லி இங்க நெறைய பேர் முடிச்சுருவாங்க. ஆனா ஏங்கல்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஒரு பேர் ஆசான். ஏங்கல்ஸோட படைப்புகள நம்ம முழுசா தெரிஞ்சுக்க, அது நேரம் நெறையா செலவிடும். ஆனா, அவரோட முக்கியமான ஒரு சில படைப்புகள இன்னைக்கு நான் ஒரு இன்ட்ரோ மாரி குடுத்துட்டு போயிர்றேன். 1 பிரின்சிபிள் ஆஃப் கம்யூனிசம். கம்யூனிசத்தின் கோட்பாடுகள். அதாச்சு இங்க நெறைய பேர்ட்ட கம்யூனிசம்னு போய் பேச்சு எடுத்தாலே, அது ஒரு பெரிய தியரி. அது படிக்க டைம் ஆகும். அத நம்மளால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படிங்கிற ஒரு ஸ்டீரியோடைப் வைப்பாங்க. ஆனா, அது எல்லாத்தையும் உடைக்கிற மாரி அப்பவே ஏங்கல்ஸ் கம்யூனிசம்னா என்னங்கிறத 25 கேள்வி பதிகள்ல ரொம்ப தெளிவாவே விளக்கியிருக்காரு. அதுல முதல் கேள்வியே வாட் இஸ் கம்யூனிசம்? 2வது கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ. அத மார்க்ஸும், ஏங்கல்ஸும் சேர்ந்து எழுதுனாங்க. இன்னைக்கும் அத இங்க இருக்கக்கூடிய மொத்த ஏகாதிபத்திய அரசும் பார்த்து நடுநடுங்கிக்கிட்டு தான் இருக்கு. அது பாட்டாளிகளின் ஆகச்சிறந்த ஆயுதம். 3வது குடும்பம், அரசு, தனிச்சொத்து ஆகியவற்றின் தோற்றம். நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறத வச்சு பூமிய தான் சூரியன் சுத்தி வருது அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அறிவியல் பூர்வமா பார்க்கும்போது பூமி தான் சூரியனை சுத்தி வருது. இப்ப நான் சொன்னது நேச்சுரல் சயின்ஸ். அதே மாதிரி தான் பொலிட்டிக்கல் சயின்ஸும். நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறத வச்சு இதுதான் இதுக்கு காரணமானது அப்படின்னு சொல்லிவிட முடியாது. அதுக்கான ரூட் காஸ்க்கு போனா மட்டும்தான் அதுக்கான சொல்யூஷன் நோக்கி நம்ம நகர முடியும். இதுதான் மார்க்சிஸ்ட் அப்ரோச், சயின்டிஃபிக் அப்ரோச். மனித குலத்தோட தோற்றமும், குடும்பம் உருவானதும், அதுக்கு தனிச்சொத்து உருவானதும், அதுக்கப்புறம் அரசு இங்க எப்படி கட்டமைக்கப்பட்டதுங்கிற புரிஞ்சுக்க, இங்க ஏங்கல்ஸோட அந்த புத்தகத்த நம்ம படிச்சு தான் ஆகணும். வடச்சென்னையில ஒரு டயலாக் வரும். இது ஒருத்தன் செத்தா முடியிற சண்டையான்னு. அது மாரி தான். மார்க்ஸ், ஏங்கல்ஸ், சே, லெனின், ஸ்டாலின், ஃபிடல், சீனிவாச ராவ் போன்ற பல தோழர்கள் தோன்றியிருக்காங்க. ஏன் இன்னைக்கு நம்ம வரைக்கும். இதே இத ஏங்கல் ஸ்டைல்ல சொல்லணும்னா, வரலாறு ஒருபோதும் நல்ல மனிதர்களுக்காக காத்திருக்காது. இருப்பவர்களையே தேர்ந்து செய்து அது பயணிக்கணும். ஏங்கல்ஸ் இறந்த இன்னைக்கு, ஏங்கல்ஸ் சொன்னத நம்ம எல்லாருமே மனசுல வச்சுப்போம். புரட்சி என்பது உச்சகட்டமான ஒரு அரசியல் போராட்டம். இந்த சமுதாயத்தில் உள்ள அவலங்களை மாற்ற விரும்பும் ஒவ்வொருவரும் புரட்சிக்கான அரசியல் போராட்டங்களிலும், புரட்சிக்காக பாட்டாளி மக்களை தயார்படுத்துவதிலும் நம்ம கடமையா நம்ம வச்சுக்கணும். உழைக்கும் மக்களை ஒன்று சேர்வோம். இன்குலாப் ஜிந்தாபாத்.